ஹாய், இந்த லெசனில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேர்ம் 1ஓட 7th டேர்ம் 1ஓட இலக்கணம் பகுதி மட்டும் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். டேர்ம் 1 ஃபுல்லாக இலக்கணம் பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னா குற்றியலுகரம், லிகரம்னா அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலினா என்ன, அப்புறம் வழக்குனா என்ன. ஸோ இது 3 டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் எழுத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. தமிழ் எழுத்து மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 247 எழுத்துக்கள். ஸோ இதில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து 1. ஸோ எல்லாத்தையும் வந்து டோட்டல் பண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்? 247 எழுத்துக்கள் வரும். ஸோ தமிழில் மொத்தம் 247. முதல்ல தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. முதல் எழுத்து 2 வகையாக பிரிப்பாங்க. முதல் எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று வந்து உயிரெழுத்து, இன்னொன்று மெய்யெழுத்து. அதாவது நம்ம இப்போ ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு உடலும் வேணும், உயிரும் வேணும். இது 2 இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து இயங்க முடியும். அதே மாதிரி முதல் எழுத்து, ஒரு தமிழுக்கு முதல் எழுத்து, ஒரு மொழிக்கு முதல் எழுத்து அப்படின்றது இந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து. அப்போ உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இது 2 சேர்ந்தது தான் வந்து 30 எழுத்துக்களும் வந்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சார்பெழுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து 2 வகைப்படும், சார்பெழுத்து 10 வகைப்படும். அதாவது சார்ந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்து என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயரலபடை, ஒற்றலபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குருகம், ஔகார குருகம், மகர குருகம், ஆயுத குருகம். ஸோ வந்து 10 வகைப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதெல்லாம் பேசிக்கு. இதுக்கு அடுத்து என்ன தெரியணும்னா மாத்திரையினுடைய அளவுகள் தெரியணும். நார்மலாக தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய ஒலிக்கிறதுக்கான மாத்திரைனா என்ன? அந்த ஒலிக்கக்கூடிய அந்த ஒலிப்பினுடைய அளவை தான் வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கால அளவு, அதுதான் வந்து நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குறில் எழுத்துக்கள், அது உயிரெழுத்தாக இருந்தாலும் சரி, இல்லை உயிர்மெய் எழுத்தாக இருந்தாலும் சரி, குறில் எழுத்துக்கள் அப்படின்னாவே 1. இது முடிஞ்சால் நான் தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன், ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன எவ்வளோ மாத்திரை அளவுன்ட்டு. குறில் வந்து 1. நெடில் எழுத்துக்கள், அது எந்த உயிரெழுத்தாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து உயிர்மெய் எழுத்தாக இருந்தாலும் சரி, ஸோ எதுவாக இருந்தாலும் குறில்னா 1, நெடில்னா 2 மாத்திரை. ஆயுத எழுத்துக்கும் மெய் எழுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. இது பேசிக்காக குறில், நெடில், ஆயுதம், மெய்யெழுத்து, இதுக்கு வந்து அரை மாத்திரை. இப்போ நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்? குற்றியலுகரம், குற்றியலிகரம். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் மாத்திரை அளவு இருக்குது. உயிரிழபடைனா 3 எழுத்து வரும், 3 மாத்திரை வரும். அதை நம்ம டாப்பிக்கில் பார்க்கும்போது அது ஏன் 3 மாத்திரை அளவு எப்படி ஒலிக்குதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒற்றலபடைனா 1 மாத்திரை. இப்போ குற்றியலுகரம், குற்றியலிகரம் வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. மறக்காதீங்க. குற்றியலுகரம், குற்றியலிகரம், உகரம் ஊ, இங்கே வந்து இகரம் ஈ, குற்றியலிகரம். ஸோ இது 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. இப்போ இது 2ஐயும் மட்டும் நம்ம டாப்பிக்கில் பார்க்கலாம். எல்லாத்தையும் சொன்னால் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போதைக்கு இந்த 2 மட்டும், குற்றியலுகரம், குற்றியலிகரம், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு வந்து ஒலிக்கிறது தான் வந்து குற்றியலுகரம் ஆர் குற்றியலிகரம். பாருங்கள், இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. பாருங்கள், குழந்தை, வகுப்பு, இது 2ஐயும் ஒலிக்கும்போது முழுமையாக ஒலிக்குது. அந்த முழுமையான அந்த சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் பாக்கு கடைசீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 1 மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு ஒலிக்கிறது. கூசு, டூ, தூ, பூரு ஆகிய வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது, ஸோ இதெல்லாம் வல்லின உகரங்கள். வல்லின எழுத்துக்கள்லாம் என்னென்ன? கா, சா, டா, தா, ப, ர, கசட, தபர, இதுதான் வல்லின. உகரங்கள்னும் போது அந்த இக்கு கூட்டல் ஊ கூ, இச்சு கூட்டல் ஊ சு, இட்டு கூட்டல் ஊ டூ. ஸோ அதுதான் வந்து வல்லின உகரங்கள். இந்த வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் வரும்போது 1 மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம். உகரம்னாவே உங்களுக்கு தெரியும், ஊ, அந்த மெய்யெழுத்தோட வல்லின மெய்யெழுத்தோட வல்லின எழுத்துக்கள்னா கசட, தபர, அந்த வல்லின மெய்யெழுத்துக்களோட உகரத்தை சேர்க்கும் போது நமக்கு கூசு, டூ, தூ, பூரு அப்படின்ற எழுத்துக்கள் கிடைக்குது. அந்த எழுத்து இறுதியில் ஒலிக்கும் போது, இறுதியில்ன்ற வேர்டு முக்கியம், இறுதியில் கடைசியாக ஒலிக்கும் போது தனக்குரிய 1 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக வந்து ஒலிக்குது. இலக்கணம் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுட்டு படிக்கலைன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணவே முடியாது. இதை வந்து மேக்ஸ் மாதிரி தான் ஆக்சுவலி மக்கப்பே பண்ணக்கூடாது. குற்றியலுகரம்னா என்ன, குற்றியலிகரம்னா என்ன, அது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கணுமே தவிர இதை மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது
வார்த்தை கொடுத்து மாத்திரை அளவு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் படிங்க. ஸோ இப்போ குற்றியல் உகரம்னா என்ன? தனக்குரிய இறுதியில் வரும் பொழுது வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். ஸோ இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய குற்றியல் உகரம். அடுத்து பாருங்கள், முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றியல் உகரத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை. முற்றியல் உகரத்துக்கு ஒரு மாத்திரை. தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக. வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் ஓசை குறையாமல் முழுமையாக ஒலிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? முற்றியல் உகரம். புகு, பசு, விடு அப்படின்னு சொல்லும்போது ஓசை பாருங்கள், ஒலி வந்து முழுமையாக இருக்குது. அந்த முழுமையாக ஒலிக்கிறது தான் முற்றியல் உகரம். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், எழுத்துச்சாரியை சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்துச்சாரியை பயன்படுத்துகிறோம். எழுத்துச்சாரியெல்லாம் என்னென்ன? கரம், கான், காரம், கேனம். குறில் எழுத்துக்களை குறிக்க குறிலுக்கு கரம், கான் வந்து நெடில், காரம் அப்படின்றது குறில் நெடில் ரெண்டையும் சேர்ந்து, நெடிலும் இருக்குது, காரம் அப்படின்னு நெடில், ரா வந்து குறில். ஸோ நெடில் குறில் ரெண்டுமே இருக்கிறதுக்கு காரம். ஆயுத எழுத்து அக்கேனம் அக்கு அப்படின்னு இங்கே வருது இல்லைங்களா? ஸோ கேனம் அப்படின்றது ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்காக. குறில் எழுத்தை குறிக்க கரம், அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம், தகரம் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து குறில் எழுத்து. நெடில் எழுத்து கான். நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் அப்படின்ற எழுத்துச்சாரி ஐகான், ஔகான் அந்த மாதிரி வருது. குறில் நெடிலுக்கு மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அந்த மாதிரி வருது. ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அக்கேனம் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதெல்லாம் பாக்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ குற்றியல் உகரத்தினுடைய வகைகள். இந்த குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். குற்றியல் உகரம் எதனுடைய வகையாக இருக்குது? சார்பெழுத்தினுடைய ஒரு வகை தான் குற்றியல் உகரம். அந்த குற்றியல் உகரம் எகைன் 6 வகையாக வந்து பிரிக்கப்படுது. ஸோ பாருங்கள், நெடில் தொடர் குற்றியல் உகரம், நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். நெடில் இதுலேயே படிச்சிடணும். நம்ம உள்ளே படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னன்னு நமக்கு மேலோட்டமாக தெரியணும். நெடில்னா நெடில் எழுத்தை தொடர்ந்து வரும் உகரம், அதுதான் நெடில் தொடர். ஆயுத எழுத்துனா சொல்லும் போதே ஆயுத எழுத்தை தொடர்ந்து குறிக்கக்கூடிய உகரம் குற்றியல் உகரம். உயிர் தொடர்னா உயிர் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம். வன்னா வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடியது. மென்னுனா மென் தொடர், மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடியது. இடைத்தொடர் அப்படின்னா இடையின எழுத்துக்கள். ஸோ வல்லினம்னா உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் மெய்யெழுத்துக்களினுடைய வகைகள். வல்லினம், மெல்லினம், இடையினம். இது 3 வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா கசட தபர, மெல்லினம்னா நம்மன, இடையினமே எரல வழல. ஸோ வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேயும் 6 எழுத்துக்கள் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நெடில் தொடர். ஸோ நாம் சின்ன வயசில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா தனியாக நமக்குலாம் 8th 9th படிக்கும்போது தனியாக ஒரு இலக்கண புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் அந்த இலக்கண புக்கு, அந்த புக்கெலாம் கிடச்சிதுன்னா கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை விட அதில் இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாகவே இருக்குது. 8th புக்லேயே அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. அந்த புக்கெலாம் கொஞ்சம் கிடச்சிதுன்னா வாங்கி அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெடில் தொடர் சொல்லும் போதே நெடிலை தொடர்ந்து வரும், தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம். அவ்வளோதான். தனி நெடில்னா என்ன? ஏதாவது ஒரு நெடில் எழுத்து, அதை தொடர்ந்து இந்த கூசு, டூ, தூ, பூரு அப்படின்ற எழுத்துக்கள் வரும். ஸோ இதுதான் வந்து குற்றியல் உகரம். பாருங்க, பாகு இது ஒரு நெடில் எழுத்து, மாசு ஒரு நெடில் எழுத்து, பாடு. ஸோ அதை தொடர்ந்து இந்த கூ, சு, டூ, தூ, பூ, ரு இந்த மாதிரி வல்லின குற்றியலுகர எழுத்துக்கள் வரது தான் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது 2 எழுத்து சொற்களாக மட்டுமே வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீப்பாக படித்தா மட்டும்தான் தெரியும். ஆனால் கொஷின்ஸில் கேட்கும்போது நம்ம கன்ஃபியூஸாக இருக்கும். 2 எழுத்து தான் இருக்கும். பாகு, பா ஒரு எழுத்து, கூ ஒரு எழுத்து. ஸோ 2 எழுத்து. மாசு 2 எழுத்து. பாடு, காது, ஆறு, ஈரெழுத்து சொற்களாக மட்டும் வர்றது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஒரு நெடில் எழுத்து, ஒரு குற்றியலுகர எழுத்து, இது 2 சேர்ந்தால் நெடில் தொடர் குற்றியலுகரம். அவ்வளோதான். அடுத்து ஆயுத எழுத்து தொடர்ந்து அக்கு இருக்குது பாருங்கள், எக்கு, அஃது. அப்போ
ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர எழுத்துக்கள் கு சு டு து பு ரு. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்து உயிர்த்தொடர். உயிரெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். உயிர்மை எழுத்துனா எத்தனை? 216 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 216 எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். பாருங்கள், அரசு இரு கூட்டல் ஆ, அரசு, அப்போ சூ வந்திருக்கு. இப்போ இது வந்து ஒரு உயிர்மை எழுத்து தானே, பா. இது முன்னாடி எழுத்து மட்டும்தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த கூசு டூ தூ பூரு அந்த கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு அந்த வேர்டு ஃபுல்லாக நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இரு கூட்டல் ஆ, இது வந்து ஒரு உயிர்மை எழுத்து. பா ஒரு உயிர்மை எழுத்து. கயிறு ஒரு உயிர்மை எழுத்து. இங்கே பாருங்கள், வரலாறு இது வந்து ஒரு நெடில் எழுத்து. பட் ஆனால் அது வந்து ஒரு உயிர்மை எழுத்து தான். இதே 2 எழுத்து மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து எங்கே வந்துடும்? நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு வந்துடும். ஆனால் இது 2 எழுத்து சொல் கிடையாது. இதில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது. ஸோ வந்து இந்த 4 எழுத்து இருக்குது இதில். ஸோ வந்து 2 எழுத்து இருந்தால் மட்டும்தான் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். நிறைய எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கு வந்துடும். இதுதான். ஸோ வந்து தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் நான் சொன்ன வல்லின எழுத்துக்கள். கசட தபரன்றது நம்ம சொல்கிறது தான், நம்மளோட பேச்சுக்காக நம்ம அதை நமக்கு ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம கசட தபரன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி எல்லாமே மெய் எழுத்துக்கள். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, எரு. ஸோ இதுதான் வந்து வல்லின மெய் எழுத்துக்கள். தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். இதை தொடர்ந்து இந்த எழுத்துலாம் இருக்கும் பாருங்கள். கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து இக்கு, கடைசி எழுத்துக்கு எல்லாமே குற்றியலுகரம்னா அந்த கடைசி எழுத்தில் குறைந்து ஒலிக்குது, அதுதான் குற்றியலுகரமே. அந்த கடைசி எழுத்தை வச்சுட்டு முன்னாடி எழுத்து என்ன இருக்குது? இச்சு. கடைசி எழுத்து டூ, இட்டு. கா சா டா தா பா ர, கடைசி எழுத்துக்கு முன்னாடி. அவ்வளோதான். ஸோ வந்து வன்தொடர். மென்தொடர் அப்படின்னா மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து என்னென்ன நம்மன, இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இருக்குது. அதுக்கு கடைசி எழுத்து பாருங்கள், கூ சு பூ தூ பூ ரு. ஸோ எல்லாமே குசுடு துபுரு அப்படின்ற அந்த குற்றியலுகர எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய அந்த மெல்லின எழுத்துக்கள். ஸோ மெல்லின எழுத்துக்களுக்கு அடுத்து என்ன இருக்குது? குற்றியலுகர எழுத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மென்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர்னா இடையின எழுத்துக்கள். எரல வளல, எய்து, ஈ, எர், இல், இல். இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு ரீகால் பண்ணி பாருங்கள். குற்றியலுகரம்னா என்ன? கடைசி எழுத்து கூசு டூ தூ பூரு அப்படின்ற அந்த வல்லின குற்றியலுகர அந்த எழுத்துக்கள் தன்னுடைய ஓசையில் இறுதியில் வரும்போது, சொற்களினுடைய இறுதியில் வரும்போது தனக்குரிய 1 மாத்திரை அளவில் இருந்து 1/2 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கக்கூடியது தான் குற்றியலுகரம். பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. 6 பாருங்கள். நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன்தொடர், மென்தொடர். ஈஸியாக அந்த வார்த்தையை வச்சு நம்ம ஐடென்டிஃபை நெடில் தொடர்னாவே 2 எழுத்து சொல்லுதான். நெடில் எழுத்து தொடர்ந்து இந்த குசுடு துபுரு அப்படின்ற குற்றியலுகர எழுத்துக்கள் வரும். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், குற்றியல் லிகரம். குற்றியல் லிகரமும் அதே தான். இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஸோ இவ்வு இதெல்லாம் கொஷினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வு அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் இல்லை. அதை தொடர்ந்து அடுத்து இந்த குசுடு துபுரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றியலுகர எழுத்துக்கள் எதுவுமே வராது. தொடர்ந்து ஒரு எழுத்து குற்றியலுகர எழுத்துக்கள் சொற்கள் வந்து இல்லவே இல்லைன்றாங்க. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலும் டூ, சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. ஸோ வந்து இடைத்தொடர் இறுதியாக அமையும், இதெல்லாம் வந்து இறுதியாக அமையக்கூடிய அந்த குற்றியலுகர சொற்களும் இல்லை. தொடர்ந்து வரக்கூடிய சொற்களும் இல்லை. அதே மாதிரி சு, டு, ரு இது வந்து இறுதியாக அமையக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் வந்து இதில் இல்லை. இடைத்தொடர் குற்றியலுகரம்னா ஏன்னா இடையின எழுத்துக்கள். ஸோ அந்த கடைசியாக பாருங்கள், எல்லாமே தூ, பூ, கு இது 3 எழுத்து வருது, 3 எழுத்து வரல, அந்த மாதிரி அமையாதுன்னு சொல்கிறாங்க. சொற்கள் வந்து அமையாது. சு, டு, ரு இது 3 தான் வந்திருக்கு. அந்த கு, பூ, ரு அது கு, பூ,
தூ இது மட்டும்தான் வந்து அமையும். ஸோ இதை தவிர பாயிண்ட்ஸே இல்லை குற்றியல் உகரத்தில். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் குற்றிய லிகரம். லிகரம்னா என்ன? குற்றிய லிகரம் அது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், அதனால் குற்றிய லுகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அது குற்றிய லுகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம். வரகு கூட்டல் யாது, இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள். வரகியாது சேர்த்து சொல்வோம். வரகியாது என ஒலிப்பதை அறியலாம். முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாகவே குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம். இதே இது ஒரு மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் உகரம்னு சொன்னால் குற்றிய லுகரம், இகரம் சொன்னால் குற்றிய லிகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றிய லிகரம் வந்து பார்த்திங்கன்னா 2 வகை, 2 பிளேஸில் மட்டும்தான் வரும், வகை கூட இல்லை, 2 இடங்களில் மட்டும்தான் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து வரும் எகரத்தை, முன்னாடி இருக்கிறது ஒரு குற்றியலுகர சொல். இது என்ன குற்றியலுகரம்னு பாருங்கள். இக்கு இருக்குது, கூ இருக்குது. இது வந்து வன்தொடர், இது ஒரு வல்லின எழுத்துங்களா, வல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகர சொல். அப்போ இது என்னது? வன்தொடர் குற்றியலுகரம். இது ஒரு குற்றியலுகர சொல். அதை தொடர்ந்து யாது அப்படின்னு சொல்லி அந்த எகரத்தை வந்து அடிப்படையாக வச்சு வந்ததுனால இது குற்றிய லிகரம். கொக்கியாது. இக்க பிரிச்சிங்கன்னா என்ன எழுது? இக்கு கூட்டல் ஊ, இது வந்து உகர சொல். இக்கு கூட்டல் ஈ கீ. கொக்கியாது யாது. நாடு கூட்டல் யாது நாடியாது. தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது. எனப்படுவது யாது எனப்படுவதியாது. இத்து கூட்டல் ஈ. இங்கெல்லாம் உகரம். இந்த ஃபஸ்ட்டு சொல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குற்றிய லுகர சொல். அதை தொடர்ந்து எகரம் வருது. அந்த மாதிரி வந்தால் அது வந்து குற்றிய லிகரம். இந்த யாதுன்னு வந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எகரத்தை அடிப்படையாக கொண்டு வந்தால் அது வந்து குற்றிய லிகர சொல். அடுத்து மியா. மியா அப்படின்றது என்னன்னு கேட்பாங்க. மியா அப்படின்றது ஒரு அசை சொல். அசை சொல்னால் வந்து ஓசை நயத்திற்காக வருவது. இதில் மீனா என்னது? இம்மு கூட்டல் ஈ தான் வந்து மீ உள்ள இகரம் குற்றிய லிகரம் ஆகும். ஸோ ஈனாவே இகரச்சொல், யானா எகரச்சொல். அப்போ இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். கேள் கூட்டல் மியா. இல்லு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஆகுது? இன்னா திரிபாகுது. அப்போ கேள்மியா கேன்மியா. செல் கூட்டல் மியா சென்மியா. குற்றிய லிகரம் தற்போது. ஸோ இதோட ஓவர். ஸோ மியா அப்படின்ற கேள்மியா, செல்மியா, செல் குட்டல் மியா, கேள் குட்டல் மியா, கேன்மியா, சென்மியா, அந்த மாதிரி எகரத்தை அடிப்படையாக கொண்டு வருவது குற்றிய லிகர சொல். ஸோ 2 பிளேஸில் தான் வந்து இந்த குற்றிய லிகரம் வரும். 2க்குமே ஒரே இது தான். குற்றிய லுகரம்னாலும் குற்றிய லிகரம்னாலும் டெஃபினிஷன் ஒன்று தான். அங்கே குற்றிய லுகரத்துக்கு உகரம், குற்றிய லிகரத்துக்கு இகரம், அவ்வளோதான். 2மே ஒரு மாத்திரை அளவில் இருந்தால் அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்குது. அது கடைசி எழுத்துக்களில் மட்டும். பாருங்கள், குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. ஸோ இது வந்து உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. இலக்கியத்தில் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சும்மா நமக்கு தெரியுதுங்கிறதுக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். 6 இது வந்து ஒரு நெடில் எழுத்து. அப்போ எங்கே வரும்? நெடில் தொடர் குற்றியலுகரம். எஃகு ஆயுத எழுத்து. ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 வகை குறுக்கங்கள். குறுக்கங்கள்னால் என்ன? அதாவது குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை தன்னோட மாத்திரை அளவிலிருந்து கால அளவை குறிக்கிறது தான் மாத்திரை. அந்த மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கக்கூடியது தான் வந்து குறுக்கங்கள். குறுக்கம் என்ன? ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத. அந்த சார்பெழுத்துக்களினுடைய வகைகள் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதில் கடைசியாக ஒரு 4 இதுதான். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது 4 வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம்.
எல்லா இடங்களிலும் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது இல்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைந்து ஒலிக்கும். அந்த நம்ம சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த கால அளவு குறைந்து ஒலிக்கிறது தான் வந்து குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம். ஐகார குறுக்கம்னா என்ன? ஐ, கை, பை. ஸோ ஐகாரம் அப்படின்னாவே கை, நை, சை, பை. ஸோ அதுதான் வந்து ஐகாரம். அந்த கை, பை என ஐகார எழுத்து, இது வந்து ஒரு ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். தனியாக வந்ததுன்னா கைனா நம்மளுடைய கை, பைனா பை. ஸோ அது ஒரு முழுமையான சொல் தான், பொருள் உள்ள ஒரு முழுமையான சொல். அது தனியாக வந்ததுன்னா 2 மாத்திரை, தனியாக வரும் பொழுது 2 மாத்திரை. வையம் முதல்ல இருக்குது, சமையல் இடையில் இருக்குது, பறவை கடைசீட்டில் இருக்குது. ஸோ சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குருகம் எனப்படும். குறைந்து ஒலிக்கும் உகரம்னா குற்றியல் உகரம், குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குருகம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தனியாக இருந்தால் 2 மாத்திரை. முதல் எழுத்து வையம் அப்படின்னு ஒலிக்கும் போது 1.5 மாத்திரை. 2 மாத்திரை இருந்தால் அரை மாத்திரை குறைஞ்சி 1.5 மாத்திரையாக வந்து ஒலிக்கும். சமையல் இடையில் வந்திருக்கு, இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது 1 மாத்திரை. இடையிலையும் இறுதியிலும் ஐகார எழுத்து வந்ததுன்னா 1 மாத்திரை, முதல்ல வந்ததுன்னா 1.5 மாத்திரை, அரை மாத்திரை மட்டும் குறையும். இங்கே 1 மாத்திரை அளவு குறையும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை. இடையிலும் இறுதியிலும் வந்தது அப்படின்னா 1 மாத்திரை. அடுத்து ஔகார குருகம். இதுவும் பார்த்திங்கன்னா தனி எழுத்து, தனித்து வரும் இடத்துல முழுமையாக 2 மாத்திரை இதுக்கு ஔகார குருகம். ஸோ எழுத்து கௌ, நௌ, சௌ இதெல்லாம் ஔகார எழுத்து அந்த லைன் ஃபுல்லாக. அப்போ தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1.5 மாத்திரை. ஃபஸ்ட்டு லெட்டரில் வரும்போது 1.5 மாத்திரை. ஔவையார், வௌவால் அப்படின்னு வரும்போது 1.5 மாத்திரை. இந்த ஔன்ற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இடையிலும் இறுதியிலும் வராது. ஸோ ஔவை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சொற்களே இல்லை, தமிழில் வந்து சொற்கள் இல்லை. இடையிலும் இறுதியிலும் வந்து ஔகாரம் வராது. ஸோ அதே கான்செப்ட் தான் ஐகாரத்துக்கு வந்து அதே கான்செப்ட் தான். அது வந்து இடையிலும் இறுதியிலும் வரதுனால 1 மாத்திரை அளவு ஒலிக்குது. இது இடையிலும் இறுதியிலும் ஔகாரமானது வராது. முதல் எழுத்து முதல்ல மட்டும்தான் வரும். ஸோ 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். அடுத்து மகர குருகம் பாருங்கள். அம்மா, பாடம் படித்தான். அம்மா, இம், பாடம், இம் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து மகர மெய்யெழுத்துனா இம்மு தான். இம் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஸோ வந்து மகர குருகம், ஆயுத குருகம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரையாக குறையிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மகர குருகம், ஆயுத குருகம். அதுக்கு அளவு வந்து அரை மாத்திரையில் இருந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து, ஸோ அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறது. வலம் வந்தான். ஸோ இம்மை தொடர்ந்து என்ன வந்திருக்கு? வந்தான் அப்படின்ற ஒரு வகர சொல் வந்திருக்கு. அதனால் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து 1/4 மாத்திரை அளவு குறைந்து ஒலிப்பது மகர குருகம் எனப்படும். போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தின. ஸோ வந்து போலும்ன்றது போன், இதெல்லாம் கொடுத்து கூட கேட்பாங்க இது என்ன குருகம்னு. போலும் அப்படின்னா போன், மருளும் அப்படின்றத மரும் என்னும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தின. இச்சொற்களில் மகர மெய்யானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குருகம் எனப்படும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா போலும் மருளும் இந்த 2 வார்த்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மகர குருகத்தை சார்ந்தது. அடுத்து ஆயுத குருகம்னா அக்கு வரும். ஸோ வந்து அஃது, எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரை அளவு ஒலிக்கும். முள் கூட்டல் தீது அப்படின்றத முட்டீது, கல் கூட்டல் தீது கற்றீது அப்படின்னு சொல்லி சேரும். ஸோ ஆயுத எழுத்து அதுக்கப்புறம் வரக்கூடிய எழுத்துக்கள்னால தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குருகம் எனப்படும்.
ஸோ மகரம், மகரகுருகம், ஆயுதகுருகம் சேம் கான்செப்ட் தான். ஸோ வந்து இங்கே ஆயுத எழுத்து, அங்கே வந்து மகர மெய் எழுத்து. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குருகம் பெரும் மாத்திரை. ஐகார குருகம் வேட்கை, கை எங்கே இருக்குது? இறுதியில் இருக்குது. ஸோ இடையில் வந்தால் ஒரு மாத்திரை, ஒன்று. மகர குருகம் இடம்பெறாத சொல். ஸோ இதெல்லாம் மகர குருகம் தான். பழம் விழுந்தது, ஸோ பணம் கிடைத்தது. இது வந்து இகர சொல் வந்திருக்கு. ஸோ இது வந்து மகர இடம்பெறாத சொல். இது கொஞ்சம் டவுட்டாக தான் எனக்கும் இருக்குது. ஆனால் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மகர குருகம் தான். இது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது, சொல்ல ஃபஸ்ட்டு மட்டுமே வரக்கூடியது ஐகார குருகமா, மௌகார குருகமா, ஔகார குருகமா, ஆயுத குருகமா. ஸோ ஔகார எழுத்து இறுதியிலும் இடையிலும் வராது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் பாருங்கள். தேர்ட் லெசனில் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க. வழக்கு சொல்லும் போதே நமக்கு தெரியுது, வழக்கு ஒரு வழக்கமாக ஒரு முறையாக பயன்படுத்துறது தான் வந்து வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை, எப்படி நம்ம எந்த வழக்கத்தில் பயன்படுத்துகிறோம் அதை தான் வந்து வழக்கு. பயன்படுத்தும் முறை தான் வந்து வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் ரெண்டுலேயுமே சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். ஸோ வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இரு வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, ரெண்டு வகைப்படும். வழக்கு வந்து 2 வகைப்படும். ஸோ இந்த வகைகள்லாம் நமக்கு மறந்துடும், அதனால் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. குறுக்கம் எத்தனை வகைப்படும், அதே மாதிரி சார்பெழுத்து எத்தனை வகைப்படும், குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும், இதெல்லாம் தனித்தனியாக வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு, இயல்பு சொல்லும் போதே தெரியுது, ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்கள், அது வந்து 3. அதே மாதிரி இயல்பு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா எகைன் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இதுலேயே பாருங்கள், இலக்கணம் உடையதுன்னா இலக்கண நயத்தோடு அப்படியே வராது. இலக்கணம் போலினா இலக்கணம், அதாவது போலியாக இலக்கணம் உடையது மாதிரி தோணும், ஆனால் போலி, அதுதான் வந்து இலக்கண போலி. மருவு அப்படின்றது மருவு சொற்களை பயன்படுத்துறது. பாருங்கள், நிலம் இலக்கணம் உடையது. நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல், இதுதான் முக்கியம், இலக்கண நெறி மாறாமல் நிலம் அப்படின்னு சொல்லி முறையாக அமைந்த சொற்கள் இலக்கணம் உடையது. ஸோ இயல்பு வழக்கு 3, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. அதில் இயல்பாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இயல்பாக இலக்கண முறைப்படி இலக்கண நெறிப்படி வருது இலக்கணம் உடையது. இலக்கண போலி அப்படின்றது இல்லத்தின் முன்பகுதியை, இல்லத்துக்கு முன்னாடி, இல்னா வந்து வீடு, அப்போ வீட்டின் முன் அதை வந்து என்னென்னு சொல்லணும், இல் முன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், முன்றில் அப்படியே மாற்றி முன்றில் அப்படின்னு சொல்லி மாற்றி வழங்குகிறோம். கிளையின் நுனியை, மரத்தோட கிளையோட நுனியை என்னன்னு சொல்லுவோம், நுனிக்கிளை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் கிளை நுனின்னு தானே சொல்லணும், கிளையோட நுனி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இப்படி நம்ம சொல்ல மாட்டோம், என்னன்னு சொல்லுவோம், நுனிக்கிளை அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றுறோம். இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும், இது வந்து இலக்கண முறைப்படியே இல்லை, இருந்தாலும் இலக்கணமுடையவை போல ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி. இலக்கண முறைப்படி இல்லை, ஆனால் இலக்கண முறைப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொற்கள் இலக்கண போலி. அது அப்படியே அந்த எழுத்துக்கு அந்த சொற்களை வந்து அப்படியே திரிச்சு மாற்றி வைக்கிறது தான் வந்து இலக்கண போலி. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும். எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி. ஸோ இதை வந்து இலக்கண போலியை வந்து என்னன்னு கூட அழைப்பாங்க, முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. புறநகர், நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லலாம். கால், வாய்க்கால் அப்படி தானே சொல்கிறோம். தசை, சதை, கடைக்கண், கடை. ஸோ இது வந்து மாற்றி சொல்கிறது. வாயில் பாருங்கள், வாசல், வாயில் வந்து இல் வாயில் அப்படின்றத இல்லத்தின் அதாவது வாயில் பகுதி, அதனால் வாயில் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இலக்கண போலி. இல் வாயில்ன்றது வாயில் ஆயிடுச்சு, ஆனால் வாயிலேயே நம்ம என்னன்னு சொல்லுவோம், வாசல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மருவு, ஒரே சொல் தான். வாசல்னு கொடுத்தாங்கன்னா மருவுக்கு வந்துடணும். வாயில்னு கொடுத்தாங்கன்னா அது இலக்கண போலி. இல் கூட்டல் இல் வீடு, வீட்டினுடைய வாய்ப்பகுதி, அப்போ வந்து வாயில்ன்றது இலக்கண போலி. வாசல்னு வரும்போது அது வந்து மருவு.
ஸோ வந்து ரெண்டு சொற்களை வந்து மாற்றி மாற்றி முன்பின் பகுதிகள் வந்து இடம் மாறி வர்றது தான் வந்து இலக்கண போலி. அதை வந்து முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து மருவு வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஊர் பேர் தான் இருக்கும். நம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர் தஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். திருநெல்வேலியை நெல்லைம்போம். ஸோ இலக்கண நெறியில் இருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள், இலக்கண நெறியில் இருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். கோவை, கோயம்புத்தூரை கோவை. குழந்தை, எந்தை, எம் தந்தை, அதாவது எந்தை. போது, சோநாடு, சோழ நாடுக்கு சோநாடு, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஸோ இலக்கண நெறியில் இருந்து பிறழ்ந்துனா அது பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயல்பு வழக்கு. ஸோ இயல்பு வழக்கு 3 வகைகள். அடுத்து தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை, சொல்ல முடியாத சில சொற்களை வந்து தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. தகுதியற்ற சொற்களை தகுதி உள்ள சொற்களால் நிரப்பி நம்ம வந்து சொல்கிறது தகுதி வழக்கு. ஸோ இடக்கர டக்கல், மங்களம், உழுவுக்குறி. ஸோ வந்து மங்களம்னு சொன்னாவே தெரியுது, அமங்கலமான சொற்களை மங்களமாக சொல்கிறது மங்களம். இடக்கரடக்கல் அப்படின்றது வெளிப்படையாக சொல்ல முடியாத சொற்களை வந்து தகுதியுடைய சொற்களால் சொல்கிறது இடக்கரடக்கல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல். ஸோ சொல்ல முடியாத ஒரு சொற்களை இதை வந்து நம்ம வந்து தகுதியான வேறு சொற்களை வந்து சொல்கிறது. கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தான். ஸோ இதெல்லாம் வந்து டைரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் வேறு தகுதியான சொற்களை வச்சு சொல்கிறது இடக்கரடக்கல். அடுத்து மங்களம்னா பாருங்கள், செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் நம் முன்னோர் கருதினர். எனவே செத்தார் அப்படின்றத துஞ்சினார், மாண்டார், அந்த மாதிரி நம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் என குறிப்பிடுகிறோம். இயற்கை எய்தினார். இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை மங்களம் என்கிறோம். ஓலை அப்படின்றத திருமுகம், கருப்பாடு அப்படின்றதுக்கு வெள்ளாடு. கருப்பாடு ஆக்சுவலி சொல்கிறது வெள்ளாடுன்னு நம்ம சொல்லுவோம். விளக்கை அணை, விளக்கை குளிரவை, சுடுகாடு, நன்காடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து உழுவுக்குறி, அதாவது ஒரு குழுக்களாக இருக்கிறவங்கள என்னன்னு சொல்கிறது. பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை புரிந்து கொள்ள, அதை கோட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி கோடு வச்சு மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது ஒரு செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும். ஸோ அவங்களுக்குள்ள பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சொற்கள் தான் குழுவுக்குறி. ஸோ வந்து கோட் வேர்டு. பொன்னை பரி எனல், பொற்கொள்ளர் பயன்படுத்துவது பொன்னை பரி. ஆடையை காரை எனல், இது வந்து யானைப்பாகர் வந்து பயன்படுத்துறது. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொற்களை வந்து ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொற்களை பயன்படுத்துறது தான் வந்து இது எல்லாமே. இந்த மூணுமே நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக சொல்கிறது மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் பிறர் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. அடுத்து போலினா என்ன? அறம் செய்ய விரும்பு, இது ஔவையார் வாக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்று. ஸோ அறம் அரண் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எழுத்து மாறி இருக்குது, பட் ஆனால் பொருள் மாறுபடலை. இதை தான் வந்து போலின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ, முதல் இடை இறுதி இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி. நீங்கள் எழுத்தை மாற்றிக்கோங்க, பட் ஆனால் பொருள் மாறக்கூடாது. அதுதான் போலி. போலி என்னும் சொல் போல இருத்தல். போலினா போலி கிடையாது, போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி 3 வகைப்படும். முதல் இடை கடை. முதல் எழுத்து மாற்றி சொன்னீங்கன்னா முதற் போலி. இடைப்போலி அப்படின்னா இடையில் இருக்கக்கூடிய எழுத்து மாற்றி சொன்னோன்னா இடைப்போலி. கடைனா கடை எழுத்து, இறுதி எழுத்து. முதற்போலி. பசல் பாருங்கள், பசல். பாவம் மட்டும் முதல் போலி. மஞ்சு மைஞ்சு, மயல் மையல்.
ஆகிய சொற்கள் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்த அதே பொருள் தருவது. பொருள் வந்து மாறவே கூடாது போலியில். ஸோ அது முதல் எழுத்து மாறினா முதல் போலி. இடைப்போலி அமைச்சு, மச்சு, மா இடையெழுத்து மை, இளஞ்சி, இளைஞ்சு, அரையர், அரையர். ஸோ இந்த மாதிரி இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்த அதே பொருள் தருவது இடைப்போலியாகும். அடுத்து கடைப்போலி அகம், அகன் கடைசி எழுத்து. அறம், அரண் பார்த்தோம் பார்த்தீங்களா. நிலம், நிலன், முகன், முகம், பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பர் அப்படின்னு சொல்லி கடைசி எழுத்து. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலியாகும். அஃறிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகர கடைப்போலியாக வரும். லகரத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும். ஸோ வந்து அஃறிணை பெயர். அஃறிணை பெயர்னால் உயர்திணை அஃறிணை தெரியுங்களா? ஸோ உயர்திணைனா வந்து மனிதர்களை குறிப்பிடுவது மட்டுமே உயர்திணை. மனிதர்கள் அல்லாத பிற உயிரினங்கள், பிற பொருட்களை குறிப்பிடுவது எல்லாமே அஃறிணை. அந்த மாதிரி அஃறிணை பெயர்களில் மகர எழுத்துக்கு பதிலாக நகர எழுத்தை வந்து கடைசி எழுத்தாக வந்து பயன்படுத்துகிறாங்க. மகரத்துக்கு பதிலாக நகரம், லகரத்துக்கு பதிலாக ரகரத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அஃறிணை பெயர்களில் இறுதி எழுத்தில் மகர எழுத்துக்கு பதிலாக நகர எழுத்தையும் லகர எழுத்துக்கு பதிலாக ரகர எழுத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து முற்றுப்போலி. மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு வகை போலியும் உண்டு. ஐந்து, ஐஞ்சு இச்சொற்களை நோக்குங்கள். இதில் அஞ்சு என்னும் சொல் ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவமாகும். அஞ்சும் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் எல்லா எழுத்துக்களுமே மாறி இருக்கு. ஐக்கு ஆ, இந்துக்கு இஞ்சு, தூவுக்கு சு. ஸோ 3 எழுத்துமே மாறி இருக்கு. இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களும் மாறுறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு ஒரு சொல்லின் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது. பொருள் வந்து மாறவே கூடாது போலியில். பொருள் வந்து மாறவே கூடாது. எல்லா எழுத்துக்களும் மாறுனுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம முற்றுப்போலி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ இந்த பொறுத்துக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலி. ஸோ இதோட வந்து ஃபஸ்ட்டு டேர்மோட இலக்கண பகுதி 7th ஃபஸ்ட்டு டேர்மோட இலக்கண பகுதி வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.